அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் அலகு 3 நாம் சுவாசிக்கும் காற்று இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய புத்தக பயிற்சி மற்றும் மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளுக்கு அலகு 3ல நாம் சுவாசிக்கும் காற்று பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, நம்மளுக்கு புத்தக பயிற்சி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். முயல்வோம் பகுதியில காற்று வாயு உள்ள பொருள்களை டிக் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் காற்று வாயு கலந்த பொருட்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பம்பரம் கிடையாது. பம்பரமில் இது திடப்பொருள்களால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இதில் மரத்தால் ஆன பொருட்கள் தான் பம்பரம், காற்று கிடையாது. அடுத்து இரண்டாவது பாருங்க, பலூன் இதில் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பலூன், இதுக்குள்ளே என்ன இருக்குது, காற்று இருக்குது. அடுத்து இது இரும்பினால் ஆன பொருள். அடுத்து இருக்கக்கூடியது பாருங்க, சிலிண்டர் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா வாயு இருக்கும், கேஸ் எல்பிஜி. அடுத்து பலூன், இந்த பலூன்லேயும் வாயு இருக்கும். அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள் பேராஷூட், இதுலேயும் வாயு இருக்குது. அப்போ எது அப்படி வாயு காற்று உள்ள பொருட்களை நம்ம என்ன பண்ணலாம், டிக் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இது மாதிரி டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எவற்றிலிருந்து நீராவி வெளிவரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஈரத்துணி காய போட்டிருக்காங்க. காய போடுறப்ப இதில் இருக்கக்கூடிய ஈரங்கள்லாம் ஆவியாகும். சூரிய ஒளியில் வரக்கூடிய வெப்பத்தால் ஆவியாகும். அப்போ நீராவி இதிலிருந்து வரும். சரியா? அது மாதிரி மரங்கள்லேருந்து நம்மளுக்கு நீராவி வெளியேறும். நீராவி போக்கு மூலமாக நீராவி வெளியேறும். அடுத்து பாருங்கள், இங்கே நம்மளுக்கு பொம்மை கொடுத்துருக்காங்க. தலையாட்டி பொம்மை இருக்குது. இதில் எதுவும் கிடையாது, நீராவி வெளியேறாது. குடையிலையும் நீராவி வெளியேறாது. கடல் நீரில் நீராவி வெளியேறும். அடுத்து இது மெழுகுவர்த்தி கொடுத்துருக்காங்க. இதில் நீராவி வெளியேறாது. அப்போ இந்த 3 பொருள்கள் தான் வெளியேறும். எது அப்படின்னா இங்கே துணி, அடுத்து மரம், கடல் நீர். சரி, அந்த 3ஐயும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நீராவி எவற்றிலிருந்து வெளிவரும் தான் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம டிக் பண்ணால் போதும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்மளுக்கு காற்றில் இருக்கும் வாயுக்களின் சதவீதத்தை எழுதுகின்றிருக்காங்க. இப்போ நைட்ரஜனில் எவ்வளோ சதவீதம் இருக்கும்? 78% வாயு இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனில் 21% இருக்கும். கார்பன் டை ஆக்சைடில் 0.03%. அடுத்து 0.9% ஆர்கான். பிற வாயுக்கள் பார்த்தோம் அப்படின்னா 0.07%. இதை அப்படியே நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது பாருங்கள், பின்வருவனவற்றை வகைப்படுத்துக. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு நாய், பூனை, தென்னை மரம், குரங்கு, கத்தரிக்காய் செடி, பப்பாளி செடி இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டவணைப்படுத்தி எழுதணும். அதாவது ஆக்சிஜனை வெளியிடுபவை, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுபவை, இந்த ரெண்டையும் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். நம்ம என்ன பண்ணுவோம், மனிதர்கள், அனிமல்ஸ் விலங்குகள், விலங்குகளும் மனிதர்களும் என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம். அப்போ நம்ம ஆக்சிஜனை வெளியிடுபவைக்கு என்ன எழுதலாம், தென்னை மரம், கத்திரிக்காய் செடி, பப்பாளி செடி. தாவரங்கள் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அப்போ நம்ம ஆக்சிஜனை வெளியிடுபவையில் இதை எழுதிக்கிட்டோம். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுபவையில் பார்த்தோம் அப்படின்னா நாய், பூனை, குரங்கு நம்ம எழுதிக்கலாம். விலங்குகள், மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவாங்க. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவாங்க. அப்போ அது இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முயல்வோம் பகுதியில் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமானவற்றை குறிப்பிடுகின்றிருக்கு. புவி வெப்பமயமாதலுக்கு என்ன காரணம் அப்படின்னா காற்று மாசுபாடு தான். சரியா? காற்று மாசுபாடு தான். முதல்ல பாருங்கள், தொழிற்சாலை இங்கே புகை வெளியே வருது, இதனால காற்று மாசுபாடு அடையும். அப்போ இதை புவி வெப்பமயமாதலுக்கு காரணம். அடுத்து மரங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும், ஆக்சிஜன் அளவு குறையும். ஏன்னா மரங்கள் தான் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அப்போ மரங்களை வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாயுக்கள் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகிறப்ப புவி வெப்பம் அதிகமாகும். அடுத்து மரங்கள் வளர்க்கறதுங்கிறது இது புவி வெப்பமயத்தில் காரணங்கள் கிடையாது, ஏன்னா ஆக்சிஜனை வெளியிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், இதுங்க
காட்டுத்தீ. அப்போ இந்த 4 தான் நம்ம டிக் பண்ணிக்கணும். இதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா புவி வந்து வெப்பமயமாகுது, காற்று மாசுபாடு அடைகிறதுனால. காடுகளில் தீப்பிடித்து எரியறது இதனால. சரியா? அடுத்து பாருங்க, செயல்பாடுல காற்று மாசுபாட்டின் விளைவுகள் குறித்த விளம்பர சொற்றொடர்களை எழுதி காட்சிக்கு ஒட்டவும்னு கொடுத்துருக்காங்க. நீங்களா முயற்சி பண்ணி கூட நீங்களா எழுதலாம். இந்த மாதிரி நுரையீரல் இருக்குல்ல, இது வந்து நாம் இயற்கையை காப்போம் அது நம்மை காக்கும், இந்த மாதிரி சொற்றொடர்கள் வந்து நம்ம அமைக்கணும். நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, தொழிற்சாலைகளின் புகை புவிக்கு பகை, வாகனங்களின் புகை நம் நுரையீரலுக்கு பகை, இன்று காற்று மாசுபாடு நாளை உயிரினங்களின் அழிபாடு, காற்று மாசுபாட்டை குறைப்போம் எதிர்காலத்தை காப்போம். இந்த மாதிரி நீங்களே முயற்சி பண்ணி நிறைய எழுதலாம். சரியா? விளம்பர சொற்றொடர்களை எழுதலாம். அடுத்து மதிப்பீடு பகுதி. சரியான விடையை தேர்ந்தெடு. காற்று ஒரு, விடை கலவை. 2, காற்றில் ஆக்சிஜன் %% உள்ளது, விடை 21. 3, சில தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் உள்ளது, விடை நைட்ரஜன். 4, காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய காரணம், விடை புகை. அடுத்து நான் யார்? இதில் மிதிவண்டி, கார்பன் டை ஆக்சைடு, காற்று, மரம் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை சரியான விடையை தேர்ந்தெடுத்து நம்ம எழுதணும். நான் வாயுக்களின் கலவை, காற்று, விடை என்ன வரும்? காற்று. ஏன்னா காற்று தான் வாயுக்களின் கலவை. அடுத்து நான் உங்களுக்கு ஆக்சிஜனை தருகிறேன். ஆக்சிஜனை தருவது எது அப்படின்னா மரம். அடுத்து நான் எரிவதற்கு உதவி செய்பவன் அல்ல. அதாவது ஆக்சிஜன் தான் எரிவதற்கு உதவி செய்யும், கார்பன் டை ஆக்சைடு வந்து எரிவதற்கு உதவி செய்யாது. அப்போ விடை வந்து என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. என் மீது சவாரி செய்வதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். அதாவது நம்ம மிதிவண்டியில் போனோம் அப்படின்னா காற்று மாசுபடுவதை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். சரியா? இப்போ மிதிவண்டி. இந்த மாதிரி விடை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து சரியா தவறா என எழுதுக. தாவரங்களின் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் தேவை, விடை சரி. காற்றில் ஆக்சிஜன் வாயு மட்டுமே உள்ளது, விடை தவறு. என காற்றில் பல வாயுக்கள் உள்ளன. அடுத்து பொருள்களை எரிக்க ஆர்கான் வாயு பயன்படுகிறது, இதற்கும் விடை தவறு தான். கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் உடல் நலத்திற்கு தீங்கானவை, இது விடை சரி. அடுத்து பார்க்கலாமா? பொறுத்துக. நைட்ரஜன் 78%, பலூன், காற்று, பலூனில் என்ன இருக்கும்? காற்று நிரப்பப்பட்டு இருக்கும். அடுத்து புகையினால என்ன நடக்கும்? காற்று மாசுபாடு. இப்போ நுரையீரல் புற்றுநோய் எதனால வரும்? புகையும் மூடுபனியும் சேர்ந்து இருக்கிறப்ப சுவாச பிரச்சனை ஏற்படும், அப்புறம் நுரையீரல் புற்றுநோய் உருவாகும். அப்போ அந்த 4 சரியா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. காற்று என்பது பல வாயுக்களின் கலவையாகும். காற்றில் 0.03% அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. நாம் ஆக்சிஜன் வாயுவை உள்ளிழுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு வாயு தீ அணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி பாருங்க. நமது அன்றாட வாழ்வில் காற்றின் முக்கியத்துவம் என்ன? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 88 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, புத்தகத்தில் பக்க எண் 88 இங்கே இருக்கு விடை. காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் சுவாசத்திற்கு தேவைப்படுகிறது. நம்மை சுற்றி காற்று இருப்பதால் நம்மால் ஒலியை கேட்க முடிகிறது. விதைகளை பரப்புவதற்கு காற்று உதவுகிறது. காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது. வளிமண்டல வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்துகிறது. இந்த 5 பாயிண்டை நம்ம எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி. காற்றின் கூறுகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 90 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 90 எடுத்துக்கலாம். இதில் காற்றின் கூறுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட்டாக என்ன எழுதலாம்னா நைட்ரஜன் வாயு 78%. இரண்டாவது பாயிண்ட்டு ஆக்சிஜன் வாயு 21%. அடுத்து மூன்றாவது கார்பன் டை ஆக்சைடு 0.03%. அடுத்து நான்காவது ஆர்கான் 0.9%. அடுத்து பிற வாயுக்கள் 0.07%. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். 1 by 1 எழுதிக்கிங்க. சரியா? 5 பாயிண்ட்டையும் எழுதிக்கிங்க. அடுத்து காற்று மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 94 இருக்கு, பார்க்கலாம். பக்க எண் 94 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 என்ன எழுதலாம் அப்படின்னா புவி வெப்பமயமாதல். 2 பனிப்புகை உருவாக்கம். 3 அமிலமலை உருவாக்கம். 4
ஏரோசால் உருவாக்கம். 5 ஓசோன் குறைத்தல். சரியா, இது ஓசோன் குறைதல். இந்த டேப்லெட் காலம் இருக்கும். இதில் வந்து இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கலாம். என்ன எழுதணும்? புவி வெப்பமயமாதல், அடுத்து பனிப்புகை உருவாக்கம், அடுத்து அமிலமலை உருவாக்கம், அடுத்து ஏரோசால் உருவாக்கம், அடுத்து ஓசோன் குறைதல். இந்த 5 பாயிண்ட்டையும் விடையாக எழுதிக்கலாம். அடுத்து ஆக்சிஜனின் பயன்கள் யாவை? 4வது கேள்வி. இது பக்க எண் 92ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, ஆக்சிஜனின் பயன்கள். அதாவது அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்க ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றன. எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம். இயல்பாக சுவாசிக்க முடியாத நோயாளிகள் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் உருளைகளை பயன்படுத்தி சுவாசிக்கின்றனர். உலோகங்களை உருக்கி இணைக்க ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 4 பாயிண்டை எழுதிக்கிங்க. 4வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவாக விடையெளியில முதல் கேள்வி, காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 96ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, மாற்று ஆற்றல் மூலங்களை, எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல் பயன்படுத்த வேண்டும். தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் காற்றில் கலப்பதை தடுக்க காற்று வடிகட்டிகளை பயன்படுத்த வேண்டும். மோட்டார் வாகனங்களுக்கான புகை உமிழ்வு சோதனையை கட்டாயமாக்க வேண்டும். கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதற்கு அதிகமான மரங்களை நட வேண்டும். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி, காற்று மாசுபடுவதால் ஏற்படும் நோய்கள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 95ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, சுவாச நோய்கள், எடுத்துக்காட்டு காசநோய், இதய இரத்த நாள பாதிப்பு, சோர்வு, தலைவலி மற்றும் பதட்டம், நரம்பு மண்டல பாதிப்பு. இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து கார்பன் டை ஆக்சைடின் பயன்களை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 92ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் பயன்படுகிறது. தீ அணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது. குளிர்சாதன பெட்டிகளில் உலர் பனிக்கட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. நெகிழி மற்றும் பல படிமம் தயாரிக்க பயன்படுகிறது. இந்த 4 பாயிண்ட் எழுதிக்கலாம். 3வது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.